சேனல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் 7 அண்டர்ஸ்டாண்டிங் அடாலசன்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் அடாலசன்ட் பிஹேவியர். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது ஒரு அடாலசன்ட் பிஹேவியரை நம்ம படிக்க என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அவங்கள புரிஞ்சிக்க, அவங்களோட பிஹேவியர். ஒரு அடல்சன்ட் இருந்தபோது அந்த டீனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய பிஹேவியரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த கொஷின். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சிஸ் போட்டுக்கோங்க. மெத்தட் மீனிங் ஆஃப் அடல்சன்ட். ஸோ அடல்சன்ட்னா என்ன, அண்ட் தென் ஸ்டடியிங் அடல்சன்ட் பிஹேவியர், அண்ட் தென் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் அடல்சன்ட் பிஹேவியர். ஸோ இதில் தான் வந்து நிறைய மெத்தட்ஸ் வரும், அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடோலசன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன் ஹியூமன் லைஃப் த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் தட் ஃபாலோஸ் சைல்ட்ஹுட் இஸ் அடோலசன்ஸ். ஸோ சைல்ட்ஹுட்க்கு அப்புறம் ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து அடோலசன்ஸ். ஸோ 12 ஏஜ் வரைக்கும் பசங்க வந்து சைல்ட்ஹுட் தான் சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் அவங்க டீனேஜ் தொடரும்போது அது வந்து அடோலசன்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 to 19 வரைக்கும் அந்த பீரியடில் இருக்க பசங்க எல்லாருமே அடோலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். And then this period lasts from the age 13 with the onset of puberty and lasts till the beginning of adulthood, that is 19 or 20. ஸோ 13ல் ஸ்டார்ட் ஆகி 19 வரைக்கும் இருக்க பீரியட், அந்த ஏஜில் வர பீரியட் தான் வந்து அடலசன்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த வேர்ட் அடலசன்ஸ் கம் ஃப்ரம் லாட்டின் வேர்ப் adolescere which means to grow. ஸோ அடலசியர்ன்ற ஒரு லாட்டின் வேர்டில் தான் இந்த அடலசன்ஸ் இந்த வேர்டு வந்தது. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டு க்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செவரல் ஃபிசியோலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் அக்கர் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ அந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ டீனேஜ் வந்து க்ராஸ் பண்ணி வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிறதால பசங்க வந்து நிறைய வழி மாறி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபிசியோலஜிக்கலாக சைக்காலஜிக்கலாக ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும் அந்த ஏஜில் இருக்க பசங்க. ஸோ அந்த ஏஜில் ஒன்ஸ் அவங்க கிராஸ் ஆகி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களால ஈஸியாக டெசிஷன் கரெக்டான பார்த்து அவங்களால சூஸ் பண்ண முடியும். பட் டீனேஜில் இருக்க பசங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க அந்த ஏஜை வந்து கிராஸ் பண்ணி வரணும். ஸோ ஏன்னா நிறைய அவங்களுக்கு வந்து லைக் லவ் வரும். ஸோ அது மாதிரி நிறைய வேறு வழியில் அவங்களுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க எப்படிலாம் வந்து டைவர்ட் பண்ணி வரணுன்றது அவங்க கையில் தான் இருக்குது. And then the spurt in growth during adolescence start with the secretion of hormones from the ovaries, testes and adrenal glands into the blood. ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் லைக் அவங்களுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் அந்த டைமில் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு செக்ரேட் ஆகும். ஏன்னா அது அடல்சன்ஸ் பீரியடுன்றதால. அண்ட் தென் டெஸ்டிஸ் அது மாதிரி அடர்னல் கிளான்ஸ் இன் தி பிளட். ஸோ அது மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள அக்கர் ஆகும், வளரும் அந்த பீரியடில். லைக் அந்த டீனேஜ் 19 to 20 இன் லைக் 13 to 19 or 20 ஏஜில் இருக்க பசங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஸோ த ரேப்பிட்லி வெரைட்டி அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் திஸ் டெவலப்மெண்ட் ஆர் அமேசிங். ஸோ அது வந்து ஒரு ரேப்பிட் க்ரோத்தாக இருக்கும் அந்த டைமில். ஸோ இட்ஸ் லைக் அமேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த க்ரோத்ன்றது ஒரு அந்த க்ரோத் வருது இல்லையா அந்த பீரியடில், அது வந்து ஒரு அமேசிங்கான க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. த சேஞ்சஸ் ஆர் ஸோ எக்ஸ்டென்சிவ் தட் சம் பீப்புள் கால் திஸ் ஆஸ் செகண்ட் பர்த். ஸோ அது என்ன சொல்லுவாங்க, ஒரு சில பீப்புள் வந்து அது வந்து செகண்ட் பர்த் சொல்லுவாங்க. ஏன்னா பசங்களுக்கு ஒரு பியூபர்ட்டி, ஒரு பொண்ணு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த அப்போ தான் வந்து மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி பாய்ஸுக்கு வந்து அந்த வோக்கல் அதெல்லாம் வந்து மாறும். ஓகே, ஸோ அது வந்து அவங்க பசங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் பர்த் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டேஜில் இருக்க பசங்களுக்கு. ஸோ ஸ்டான்லி ஹால் கால் திஸ் பீரியட். ஸோ ஸ்டான்லி ஹால் வந்து இந்த அடல்சன்ட் பீரியடை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெஸ். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பீரியட் அது. ஸோ பசங்களுடைய லைக் அவங்களுக்கு வந்து ரொம்ப காமாக இருப்பாங்க, ஒரு சில வாட்டி ரொம்ப ஆங்கராக இருப்பாங்க, கோவப்படுவாங்க ரொம்ப. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு லைக் பேலன்ஸாகவே இருக்காது. ஏன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள அந்த நடக்கும்போது நிறைய ஹார்மோன் செக்ரேட் ஆகும்போது அந்த டைமில் பசங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து ஸ்டடியிங் அடல்சன்ட் பிஹேவியர் இன் தி நேச்சுரல் செட்டிங். ஸோ அடல்சன்ட் பிஹேவியரை பற்றி எப்படி படிக்கலாம், நேச்சுரலாக எப்படி ஒரு அடல்சன்ட் அவங்களுடைய பிஹேவியரை நம்ம எப்படி படிக்க முடியும், ஒரு அடல்சன்ட் எப்படி இருக்காங்கன்றது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த நேச்சுரலாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த கான்செப்ட். ஸோ ஆஸ் ரேபிட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் அடல்சன்ஸ் தே பிகம் மென்டலி டிஸ்டர்ப்ட் அண்ட் வெரி மச் கன்சர்ன் வித் தேர் ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ். ஸோ அந்த டைமில் லைக்
13லேருந்து 20க்குள்ளே இருக்க பசங்களுக்குள்ளே அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். லைக் கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய வேறு என்ன சொல்கிறது, லைக் அவங்களுக்கு செஸ் டெவலப்மெண்ட் அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதேமாதிரி பாய்ஸ்ன்னும் போது அவங்களுக்கு ஓக்கல் சேஞ்சஸ் ஹைட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நிறைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே நிறைய நடக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய மென்டலாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். எதில் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்களா அப்படின்றது கீப்பான அவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்க பசங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பியூட்டியை வந்து லைக் அவங்க ஃபேஸ் இப்படி வச்சுக்கணும், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி பண்ணணும், நம்ம அழகாக இருக்கோமா, நம்ம மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்களா, ஸோ அப்படின்ற தாட்டே தான் அவங்களுக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ மென்டலாக அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ த சைக்காலஜி சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் அடல்சன்ஸ் டியூ டு secretion of sex hormones make them mentally disturbed with intense emotions like fear, anxiety, anger, love, etc. ஸோ அந்த சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் ரெண்டுமே நடக்கும்போது அந்த அடோலசன்ட்டுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரேட் ஆகும். ஓகே, அந்த 13 to 20 இயர்ஸ் இருக்க பசங்களுக்கு செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து நிறைய செக்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ள அந்த எமோஷன்ஸ் வந்து லைக் ரொம்ப பயப்படுவாங்க, அனெக்சிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ரொம்ப கோவப்படுவாங்க, லவ்வாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள மூட் ஸ்விங் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அடல்சன்ஸ் அஃபன் எக்ஸ்பீரியன்சஸ் எக்ஸ்ட்ரீம் எமோஷ்னல் ஸ்விங் அண்ட் ரிமைன்ஸ் ரெஸ்ட்லெஸ். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க எமோஷ்னல் ஸ்விங்ஸ். இப்போ வந்து ஒரு சந்தோஷப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இல்லை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம் பட் உடனே அவங்க கோவப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே அந்த லைக் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த அடல்சன்ஸ் பீரியடில் நிறைய பேர் சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க பசங்க. எதனால் அப்படின்னா இந்த மூட் ஸ்விங்கால் தான். ஸோ அந்த பசங்களுக்கு வந்து ஒரு அந்த டைமில் எடுக்கிற டிசிஷன் வந்து அது கரெக்டாகவே இருக்காது. ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது அவங்க பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லி அவங்க பண்ணிடுவாங்க. பட் அது வந்து விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ தே விஷ் டு ஃபங்க்ஷன் ஆன் தேர் ஓன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அவங்க பார்த்துக்கணும், அவங்களே அவங்க எல்லாமே பண்ணிக்கணும், அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஓனாகவே அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் ஃபார் சோஷியல் ரெக்கக்னேஷன் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் ரெக்கக்னேஷன் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அண்ட் தென் கீப் ஆன் அவங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன ஆக போகிறோம், ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றது அவங்களுக்குள்ளேயே அந்த கொஷின் வந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் ஃபைண்ட் ப்ளஷர் இன் ரிபெல்லிங் அகெயின்ஸ்ட் அத்தாரிட்டி. They show high attachment with their peer groups and prepare to do anything for them. ஸோ அந்த ஏஜில் இருக்க பசங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்க பியர் குரூப் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்காக எது வேணாலும் நான் பண்ணலாம். ஏன்னா அந்த குரூப்புக்குள்ளே அவங்க வந்து ஒரு ரெக்கக்னைஸ்ட் அவங்களுக்குன்னு கிடைக்கணும். ஓகே இந்த பையனா நல்லா பண்ணுவான் அப்படின்ற ஒரு ரெக்கக்னைசேஷன் அவங்க கிடைக்கணுன்றதுனால அவங்களுக்காக என்ன வேணாலும் அவங்க பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா பேரண்ட்ஸ்க்கும் அடல்ட்ஸுக்கும் வந்து ஒரு லார்ஜர் கேப் வந்து வந்துடும். ஏன்னா அவங்க வந்து வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேஜில் இருக்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. So it is quite common to hear the parent telling about the teenage children as my son or my daughter is highly responsible, very calm, quiet and reserved, does not move much with others or talk aloud. ஸோ அந்த குழந்தைங்களான பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்க அந்த குழந்தைங்களெல்லாம் வீட்டில் வந்து ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த ஏஜில் இருக்க பசங்க வந்து ஃபுல்லாகவே ரொம்ப குவைட்டாகவே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க பேரண்ட் என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்ம குழந்தை ரொம்ப குவைட்டாக இருக்காங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, ரொம்ப காமாக இருக்காங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருக்காங்க, மற்றவங்க கிட்ட சொல்லும் போது இவன் வந்து யார்கிட்டையும் பழக மாட்டான், ரொம்ப குவைட்டாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ ரொம்ப சத்தமாக பேச மாட்டான், அது மாதிரிலாம் அவங்க வீட்டில் இருக்க பிஹேவியரை பார்த்து அவங்க மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க. பட் அடலசன்ட்டுக்கு வந்து அது மாதிரி கிடையாது. பட் திஸ் இஸ் நாட் டெபிக் தி ட்ரூ பிக்சர் ஆஃப் அடல்சன். ஸோ அந்த அடல்சன் பீரியடில் இருக்க பசங்களுக்கு வந்து இது ட்ரூ பிக்சராகவே இருக்காது. அவங்க வந்து வீட்டில் வந்து லைக் அவங்களுக்கு பழக பிடிக்கல யார்கிட்டையும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க பேரண்ட் என்ன நினச்சிப்பாங்க, நம்ம குழந்தை ரொம்ப ரிசர்வ்டு, ஸோ எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பியர் குரூப் கூட போகும்போது அதே பையன் வீட்டில் எவ்வளோ குவைட்டாக இருக்கான்னு அவங்க அம்மா சொன்னால் கூட அந்த குழந்தை வந்து பியர் குரூப்பில் போகும்போது அவன் வந்து லைக் அந்த அரட்டை அடிக்கிறது, ரேகிங் பண்ணுறது, அது மாதிரி நிறைய வந்து பண்ண ஆரம்பிப்பான். லைக் ஆப்போசிட்டாக இருக்கும். மம்மி சொல்கிறது ஒரு மாதிரி, லைக் பேரண்ட்ஸ் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும். அவன் பிஹேவியர் வந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சிமிலர்லி those described by teachers as dull-headed or average in their academic proficiency may reveal their expectational talent in drawing and painting or composing poems. Some may show interest in social services. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அதே மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு அடல்சன்ட்
சைல்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த ஸ்டடீஸில் ஆவரேஜாக தான் இருக்கான், அவன் ரொம்ப டல்லாக தான் அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படி இருந்தாலுமே அந்த குழந்தைங்களுக்குள்ள டேலண்ட் இருக்கும். ஸோ லைக் அந்த குழந்தை படிக்கலைனா கூட அந்த குழந்தை ட்ராயிங்லேயோ இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் பெயிண்டிங், அவனுக்கு வந்து கம்போசிங் போயம்ஸ் நல்லாவே வரும். ஸோ இல்லை சோஷியல் சர்வீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுவான். ஸோ அதேமாதிரி ஏதோ ஒரு டேலண்ட் அவனுக்குள்ளே ஹிட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூ பிஹேவியர் ஆஃப் அடலசன்ட், ஸோ அந்த அடலசன்ட் பிஹேவியரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள அப்சர்வ் பண்ணணும். இட் இஸ் நெசசரி டு ஸ்டடி தி ஃபங்க்ஷனிங் இன், ஸோ அவங்க நேச்சுரல் செட்டிங்கில் எப்படி அவங்க இருக்காங்கன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். லைக் அவங்க ப்ளே ஃபீல்ட் விளையாடும் போது எப்படி இருக்காங்க, அவங்களோட பிஹேவியர் நம்மளுக்கு தெரிய வரும். அந்த ஸ்கூல் கேம்பஸில் எப்படி இருக்காங்க, ஹாஸ்டலில் எப்படி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்காங்கன்னு நம்ம வந்து அவங்களுடைய பிஹேவியர்ஸை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். ஓகே, திஸ் குட் பி ஸ்டடிட் பை எம்ப்ளாயிங் டெக்னிக் லைக், ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம ஒரு குழந்தைய பிஹேவியரை எப்படி அப்சர்வ் பண்ணலாம், அடல்சன்ட் பீரியடில் இருக்க பசங்களோட பிஹேவியரை எப்படி அப்சர்வ் பண்ணலான்றது தான் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் லைக் அப்சர்வேஷன் மெத்தட், இன்டர்வியூ மெத்தட், அண்ட் தென் ஷெடியூல் மெத்தட், கேஸ் ஸ்டடி மெத்தட், இன்ட்ராக்ஷன் செஷன் எக்ஸெட்ரா. ஸோ இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 மெத்தட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் அடலசன்ட் பிஹேவியர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னலையே என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்சர்வேஷன் மெத்தட், இன்டர்வியூ மெத்தட், ஷெடியூல் மெத்தட், கேஸ் ஸ்டடி மெத்தட், அண்ட் தென் இன்ட்ராக்ஷன் செஷன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன் மெத்தட் 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்சர்வேஷன். ஓகே, ஸோ இந்த அப்சர்வேஷன் மெத்தடில் ஒரு குழந்தைய எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த கொஷின். ஸோ அவங்களுடைய பிஹேவியரை நம்ம எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுறது. ஸோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு அப்சர்வேஷன் மெத்தட் தனியாக கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இன்டர்வியூ மெத்தட் தனியாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்சர்வேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்சர்வேஷன் இஸ் நத்திங் பட் கீன்லி வாட்சிங் தி எக்ஸ்டர்னல் பிஹேவியர் ஆஃப் பர்சனல்ஸ் இன் அப்ராப்ரியேட் சுச்சுவேஷன். ஸோ ஒரு குழந்தையில அவங்கள இருக்க சுச்சுவேஷனில் நம்ம கீனாக அவங்கள வாட்ச் பண்ணணும், அவங்களுடைய எக்ஸ்டர்னல் பிஹேவியர் எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்சர்வேஷன் இஸ் கேர்ஃபுல் அண்ட் சிஸ்டமேட்டிக் வியூவிங் ஆஃப் அ செலக்டட் சுச்சுவேஷன் அண்ட் ரெக்கார்டிங் தென் அண்ட் தேர் வாட் இஸ் பெர்செப்ட். ஸோ அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யங். ஸோ ப்ரொசீஜர்ஸ் டு ஃபாலோட் ஃபார் குட் அப்சர்வேஷன். ஸோ ஒரு குட் அப்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு குழந்தைங்கள ஒரு அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இன் அப்ராப்ரியேட் சுச்சுவேஷன் அப்சர்வ் தி ஹோல் ஈவெண்ட். ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, என்னென்ன ஈவெண்ட் போகிறாங்க, அது எல்லாமே அவங்க நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனுடைய பாத் மாறுது, அவனுடைய செயல்கள் எல்லாம் மாறுது அப்படின்னா, தப்பாக பட்டுச்சுன்னா அவங்களுடைய அப்சர்வேஷன் நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணணும் அந்த குழந்தைங்கள. ஸோ எங்கெங்கே ஈவெண்ட் போகிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது அந்த சுச்சுவேஷனில், ஸோ அப்படின்றது நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த அப்சர்வ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். Observe only one aspect of an individual behavior at a time. Observe without the knowledge of observed and record then and there what is observed. ஸோ அவங்களுக்கே தெரியாமல், அந்த குழந்தைங்களுக்கே தெரியாமல் we should observe them. ஸோ அப்சர்வ் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம அப்சர்வ் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அப்சர்வர் should not mix his opinion and guess with the observed data. ஸோ அவங்க அப்சர்வ் டேட்டா இப்போ நான் வந்து ஒரு குழந்தைய அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ண டேட்டா கூட எனக்கு கெஸ் பண்ணுற ஐடியாஸை நான் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது. ஏன்னா என்னுடைய கெஸ் தப்பாக கூட இருக்கலாம் அந்த குழந்தைய பற்றி. ஸோ என்னுடைய கெஸ்ஸை நான் கலந்து சொல்லக்கூடாது. என்ன அந்த குழந்தைய பார்த்தோமோ அதே தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண டேட்டாவாக கொடுக்கணும். ஸோ அப்சர்வேஷன் ஷுட் பி கண்டினியூஸ்லி கேரிட் அவுட் வித்தின் தி டைம் ஷெட்யூல். ஸோ அந்த டைம் ஷெட்யூலுக்குள்ளே அவங்க வந்து இந்த டைம்குள்ளே இந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக இந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து procedures to follow for good observation. And then second one is steps involved in carrying out a good observation. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நீங்கள் வந்து ஒரு குழந்தைய அப்சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணணும் அதுக்காக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ராப்பர் பிளானிங். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் இஸ் லைக் அந்த பிளானிங்கில் நம்ம வந்து செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுக்கணும். லைக் அவங்களுக்கு ரேட்டிங் ஸ்கேல் எவ்வளோ கொடுக்கணும், ஸ்கோர் கார்ட்ஸ் எப்படி கொடுக்கணும், ஸோ ரெக்கார்ட் டேலி மார்க்ஸ் எப்படி கொடுக்கணும். ஸோ அவங்களோட பிஹேவியர் பேஸ் பண்ணி லைக் செக்லிஸ்ட் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணும். செலக்டிங் தி மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் தி அப்சர்வேஷன் தென் அண்ட் தேர் அண்ட் ஆல்சோ தி டூல்ஸ் டு பி யூஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டூல்ஸாக வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் executing the observation skillfully and recording the data carefully. ஸோ அந்த அப்சர்வேஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து கேர்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டடிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் தி ரெக்கார்டிங் டேட்டா.
அண்ட் தென் யூசஸ் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இந்த அப்சர்வேஷன் பண்ணுறதால என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பை அப்சர்விங் அ பர்சன் வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் மென்டல் ஸ்டேட். ஸோ நம்ம ஒரு குழந்தைய அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸை வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லைக் அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா, இல்லை பசங்க கூட மிங்கிள் ஆகாமல் ரொம்ப சேடாக இருக்காங்களா, இல்லை எல்லா பசங்க கூட விளையாடும் போது ரொம்ப கோவம் காட்டுறாங்களா, அண்ட் தென் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்களா ரொம்ப. அது மாதிரி வந்து அந்த குழந்தைங்களோட மூடை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜென்ரலி ட்ரை டு ஜட்ஜ் ஒன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எபிலிட்டி த்ரூ அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் மூலியமாக தான் நம்ம அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி அவங்களுடைய எபிலிட்டியும் சரி நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். டு நோ அபவுட் தி பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சன் அப்சர்வேஷன் டூல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல். ஸோ ஒரு குழந்தையோட பர்சனாலிட்டி நம்ம பார்க்கணும் தெரியணும் அப்படின்னா அந்த குழந்தைய அப்சர்வேஷன் டூல் யூஸ் பண்ணி தான் அந்த குழந்தைய நம்மளால் பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ண முடியும். ஸோ அப்சர்வேஷன் இஸ் நாட் ஒன்லி சூட்டபிள் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் பட் ஆல்சோ ஃபார் குரூப்ஸ். ஸோ அப்சர்வேஷன்ற மெத்தட் வந்து நாட் ஒன்லி சூட்டபிள் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் வந்து கிடையாது, லைக் குரூப்பாக இருக்க பசங்களுக்கு கூட அது சூட்டபிள் ஆகும். ஸோ திஸ் மெத்தட் suits ஆல் ஏஜ் குரூப் அண்ட் போத் தி ஜெண்டர். ஸோ எல்லா ஏஜ் பசங்களுக்கும் இந்த மெத்தட் வந்து அப்சர்வேஷன் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல் தான். லைக் ஃபீமேலுக்கும் சரி மேலுக்கும் சரி இந்த மெத்தட் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மெத்தட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மே நாட் அ ஃபியூ கேட்ஜெட்ஸ். ஸோ இது வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகாது. ஒரு சில ஃபியூ கேட்ஜெட்ஸ் மட்டும் இருக்கணும், லைக் கேமரா அது மாதிரி வந்து செட் பண்ணி வச்சு அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணலாம். அண்ட் தென் ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் அப்சர்வேஷன் மெத்தட். ஸோ ஒன்லி எக்ஸ்பிரஸ்டு பிஹேவியர் குட் பி அப்சர்வ்ட், த இன்னர் ஃபீலிங்ஸ் cannot be found. ஸோ இதனால் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, இந்த அப்சர்வேஷன் மெத்தடில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைங்களோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற பிஹேவியரை மட்டும் தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும், அவங்களுக்குள்ளே இருக்க ஃபீலிங்கை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் இஸ் ரெக்கார்டிங் மே நாட் பி டன் ஆன் தி ஸ்பாட், த ரெக்கார்டட் டேட்டா மே நாட் பி அக்யூரேட். ஸோ ஒரு சில பாட்டுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து லைக் ரெக்கார்டிங்ன்ற டூல் இல்லைன்னா, லைக் கேமராவோ இல்லை ரெக்கார்டிங்கோ இல்லைன்னா அந்த குழந்தைங்கள நம்மளால் அக்யூரேட்டாக அப்சர்வ் பண்ண முடியாது. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் is observation requires more time, more patience and a keen insight. ஸோ இந்த அப்சர்வேஷன் மெத்தட் வந்து which requires நிறைய டைம் தேவைப்படுது, ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் தென் ரொம்ப கீன் இன்சைட், அவங்கள வந்து ரொம்ப கீனாக வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த அப்சர்வேஷன் மெத்தடோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன்னா என்ன, அண்ட் தென் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு குட் அப்சர்வேஷன் பண்ணணும், அண்ட் தென் ஸ்டெப்ஸு. ஆஃப்டர் தட் யூசஸ் ஆஃப் அப்சர்வேஷன், இந்த அப்சர்வேஷனால் என்ன யூசஸ், ஆஃப்டர் தட் லிமிட்டேஷன். ஓகே, ஸோ இதனால் என்னென்ன ட்ராபேக்ஸும் இருக்குன்றதையும் சொல்லிட்டாங்க. லிமிட்டேஷன் ஆஃப் அப்சர்வேஷன் மெத்தட், இவ்வளோ தான் இதுக்கு லிமிட் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்சர்வேஷன் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோவே ஃபுல்லாகவே ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் நெக்ஸ்ட் இன்டர்வியூ மெத்தடோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.